ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் வந்து 2 குட்டி அழகான டாக்ஸ் இருக்குது. ஒரு மேல், ஒரு ஃபீமேல். மேலோட பேர் வந்து ஜான்விக், ஃபீமேலோட பேர் வந்து ஹெலன். ஓகே, அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. டெய்லி அதுக்கு சாப்பாடு வைப்போம். ஒயிட் ரைஸ்க்கு வந்து உப்பு போடக்கூடாதுல நாய்க்கு. சோறு பொங்குறதுக்கு வந்து அம்மா வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. செஞ்சு காட்டலை, சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் நான் சோறை வச்சு செஞ்சுட்டேன். வாங்க 1 by 1 பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து குக்கரை எடுத்து வச்சுக்கணும். குக்கரை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி வந்து உள்ளே வந்து கொட்டணும். கச்சன்னு அரிசியை கொட்டிட்டு இருங்க வரேன். அதை வந்து இங்கே வச்சுட்டு சரிசமமாக அரிசி வந்து கையை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அந்தால குக்கரில் வந்து அந்த டம்ளர் அரிசி வந்து உள்ளதுக்கு போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி, அந்த பெரிய கிளாஸுக்கு 3 கப்பு தண்ணி. 1, அப்புறம் 2, அப்புறம் 3. மண்பானை அங்கே தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் லேராகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 இது தண்ணி ஊற்றியாச்சா? தண்ணி 3 இது சொல்லுதானா, 3 இது ஊற்றியாச்சுன்ட்டு இப்போ என்ன செய்ய போகுதுன்னா, அடுப்பு வந்து 10 வைக்க போகுது. சரிங்களா, இருங்க வரேன். இப்போ ஏன் கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் வந்து ஃபோன் பிடிச்சதுனால அதை வந்து இது பண்ண முடியாது, அதனால் 10 வச்சாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து மூடணும். சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்படி வச்சு மூடியாச்சு. ஓகேவா, குக்கரை வந்து மூடியாச்சு. பவர்னால் அந்த இதை வந்து குறைச்சி வச்சிடணும். ஓகேவா, 5 நிமிஷத்தில் அதை வந்து அணைச்சிடணும். ஓகே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வந்து பொங்கிட்டு. ஓகே, நம்ம வந்து அடுப்பு அணைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆகிட்டு. ஓகேவா, அதுக்குன்னே 5 நிமிஷம் ஆகிட்டா எப்படா அணைச்சாச்சு. ஓகேவா, 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். அதனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கொஸ்டின், ஒருவேளை டம்முன்னு முன்னாடி மாரி வெடிச்சிட்டுனா அப்படின்னு ஒரு பயம் வரமாட்டேக்கா. அது ஒரு பயம் இருந்துச்சு. ஃபைனலி அதான் நடந்துச்சு. என்னென்னு பார்க்கலாமா? இதே தான் கைஸ் எனக்கும் நடந்தது. நான் வந்து எக்ஸாம்பிளாக இதை சேர்த்துக்கிட்டேன். இதே தான் எனக்கும் நடந்துச்சு. இதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ப்ரெஷர் குக்கரை வந்து இந்த புகை ரிலீஸ் ஆக முன்னாடி வந்து குக்கரை திறந்துட்டாங்க. அதே தான் நானும் திறந்தேன். டொம்முன்னு அணுகுண்டு மாரி சத்தம் கேட்டுது. குக்கர் டொம்முன்னு சத்தம் கேட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னால் அந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா குக்கரை எடுக்க வரல. சரி, நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வீடியோக்காக மறுபடியும் திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம், அதான் பிளானு. ஓகேவா, பட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, ரியாலிட்டி ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் நடந்துச்சு. திறந்தனா, திறக்கிறதுக்கு முன்னால் பிடிச்சி இழுத்தேன், வரவே இல்லை ரொம்ப நேரம். அப்பா நல்லா ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்பில், கால் நீட்டி சேரில் உட்காந்துட்டு. அப்போ அப்படி உட்காந்துருக்காங்க, பின்னால் அடுப்பு, நாங்கள் திருக்கிட்டு இருக்கேன். டொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுருக்காருங்க. குக்கர் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. அப்பா அப்படி என்னாச்சு அப்படி பதறிட்டாங்க எங்கள் அப்பா. அதனால் குக்கர் இப்படி சத்தம் கட்டு உடனே கீழே எல்லாத்தையும் அணைச்சி சோறை காட்டுச்சு. அம்மா சோறெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெளித்து கிடந்தது. அதை இப்போ நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஓகே, வந்து பொங்கிட்டு தெரிச்ச சோறு எங்கெல்லாம் கிடக்கு பாருங்க. அங்கே கொஞ்சம் கிடக்கா, அடுப்பு கீழே கொஞ்சம் கிடந்தது. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? சோறு வந்து நல்லா வெந்துட்டு, அது வரைக்கும் சந்தோஷம். இதை மீன் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நம்ம புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. சைக்கிள் நம்ம ஓட்டும் போது பின்னாடி இருந்து அப்பாவோ அம்மாவோ தள்ளிக்கிட்டு வருவாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் நம்மளை விட்டுருவாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் கீழே போய் விழுந்துருவோம், அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அது அந்த லைஃப்பில் நம்மளால் மறக்கவே முடியாதுமா அந்த மூமெண்ட்டை. அதே மாதிரி இதுவும் ஆயிடுச்சு. சோறு போகணுன்னா டம்முன்னு சத்தம் கேட்டது மறக்கவே முடியல, இன்னும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்படியே சோறு கூட பொங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு டேக் அடிச்சு விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.